ஹாவ் எ நைஸ் டே. எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன்னா, என்னோடய பாஸ்ட்டில் நடந்த சில விஷயத்த உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ அதனால் ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து நம்மளை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து பரம்பரையாக பிஸ்னஸ் மேன். ஒரு 2-3 நகை கடைலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் ஆனால் எதுவும் இல்லை. தென் வந்து என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து மிகப்பெரிய ஒரு சோம்பேறி. ஸ்கூலுக்கு பாதி நாள் போகல, காலேஜுக்கு பாதி நாள் போகல. ஏன்னா அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யலைன்னா அவங்க சோம்பேறி தானே. அப்படி பார்த்தா பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஸ்கூல் போகிறதெல்லாம். காலையில் 8:30 மணிக்கு பஸ் வரும், நான் 8 மணி தான் எந்திரிப்பேன். ஸோ கொஞ்சம் அரை மணி நேரத்தில் கிளம்பி போகணுமா, அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு முடப்பட்டு லீவை போட்டுருவேன். அவ்வளோதான். வீட்டில் திட்டு வாங்குவேன். சில டைமில் ஆக்டிங் போடுவோம், வயிறு வலி, உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஆக்டிங் போட்டுருவேன். பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நான் எங்கள் தாத்தா கிட்டே வளர்ந்தேன். ஸோ அதனால் அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். லீவ் போகிறதுனா போட்டுக்கோடா அப்படின்ட்டு ஈஸியாக விட்டுருவார். எனக்கு ஸ்கூல் போகிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. போயிட்டு படிக்கணும் அது இதுன்ட்டு டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். தென் வந்து வேறு வழியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக வளர்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயம் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஒழிஞ்சு ஸ்கூல் காலேஜ்லாம் போய்கிட்டு படிக்கணுமா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. ஸோ இதே மாதிரியே காலேஜும் போணுச்சு. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், இப்போ வந்து ஃபைனல் இயரில் லாஸ்ட்டு செம்மில் இருக்கேன். ஒரு 2 அரியர் இருக்கும். தென் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆஃப்டர் எல்லோரும் ஒர்க்குக்கு போகிறோம். இதில் நடந்தது வந்து நிறையா அசிங்கம், அவமானம் அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸெட்ரா. தென் வந்து யாரோட லைஃப்பில் தான் அசிங்கம், அவமானம்லாம் இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் ரொம்ப பெயினுங்க. இது நான் வந்து விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, சீரியஸாக எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. உண்மையாலுமே எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பெயின் இருக்கும். அதெல்லாம் கடந்து ஜெயிக்கணும். அதுதான் லைஃப்பில் ஒன்றே ஒன்று. நான் இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்களும் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி ஒருத்தவனே உயிரோடு இருக்கும்போது சில விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணும்போது நம்மளுக்குலாம் என்ன அப்படின்ட்டு நீங்களும் லைஃப்பில் ட்ரை பண்ணுங்கள். எதையுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. நானும் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு இருக்கணும், இல்லை பெரிய ஃபெயிலியர்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பார்க்காம விட போகிறது கிடையாது. எங்கேயோ பேச ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டோம். ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்லேயே நம்ம வந்து பேசும்போது சில பேர் ட்ரீட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு விளையாட்டாக இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. எல்லோரும் எப்படி இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க. ஸோ அவ்வளோதான். நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும், இன்னும் நிறைய பேசுவோம். இன்னும் டைம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வேணும். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பார்த்து எல்லாம் சேஃபாக இருங்க.